அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம ஆரம்பத்திலிருந்து பல வாரங்கள் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது சம்பந்தமான விஷயங்களுக்கு பல விழிப்புணர்வு பதிவுகளை போட்டிருந்தோம். இவ்வளவுக்கு பிறகும் அதிகமான பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா விடுபட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கடைசி நாள், இன்றைக்கி பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இறுதி நாள் இன்றைக்கி தான் இறுதி நாள். அப்போ இன்றைக்குள்ளே நீங்கள் அந்த ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலைன்னு சொன்னால் நீக்கப்படுங்கிற கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், நிறைய பேரை ஃபார்ம் 8 மூலமாக எவனும் நீக்கியிருக்கு மனு கொடுத்துருக்குறான். அந்த இதை ஏற்றுக்கொண்டு நினைச்சிருக்காங்கன்னு கேட்டால் 200-300 பேர் ஆனால் நீக்கியிருக்கிறாங்க. வாக்காளரில் இருந்து ஒரு வாணியம்பாடிலேருந்து ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்க. வாணியம்பாடில் ஒரு பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலராக இருக்கார். அவரை உங்களை நீக்கிட்டோம் வாக்காளர்லேருந்து, அவருக்கு மெசேஜ் வந்திருக்குது. என்னடான்னு பார்த்து அவருக்கு மட்டும் வரல, இன்னும் ஒரு 200 பேருக்கு மேலே அந்த ஊரில் நல்லா முஸ்லீம்கள் 200 பேருக்கு நீங்கள் வாக்காளரில் நீக்கியாச்சுன்னு வருது. ஏன்டா நீக்கினீங்கன்னு நேராக போய் அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. பேசி அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ஒரு ஆள். அது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் நீக்கினதாக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, உங்களை இடம் மாறிட்டீங்கன்னு. எவனோ ஒருத்தன் ஒரு 200 பேரை லிஸ்ட் எடுத்து இவங்க இந்த அட்ரஸில் இல்லை அப்படின்னு போட்டு விட்டான். ஃபார்ம் 8ங்கிறதுல போட்டு விட்டால் நீக்கிறதுக்கான ஃபார்ம். ஆனால் நீக்கிறதுக்கான ஃபார்முக்கு முறை என்ன, அதை விசாரித்து ஆய்வு செஞ்சு நெசமாக இடம் பெயர்ந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு நீக்கணுமே தவிர, எவனோ ஒருத்தனை சொல்ல விட்டு இவர்களே பிளான் பண்ணி இவன் காவிகளில் ஆட்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு 200 முஸ்லீமை காலி பண்ணுங்க அப்படின்னோன்னு அவன் என்ன செய்கிறான், 200 பேர் லிஸ்ட்டையும் எடுத்து இவர் இந்த அட்ரஸில் இப்போ இல்லை, இடம் மாறி போய் விட்டார் அப்படின்னா, நீ இடம் மாறினா ஏன் தெரிவிக்கலன்னு நீக்கி விட்றாங்க. அவர் இடம் மாறலடான்னு 50 பேர் நின்று குழுமி என்ன செய்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் இடம் மாற்றேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ பீகாரில் வேறு மாநிலங்களில் நடந்த அதே கூத்து இங்கேயும் நடந்திருக்கிறது. நமக்கு நமக்கு கிடைச்சதுனால நம்ம தெரியாமல் இருக்கிறோம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி பகுதிகளில் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் பகுதியில் ஒரு 700 பேருக்கு மேலே நீக்கியிருக்கிறாங்க. நீக்கிறதுக்குன்னு ஃபார்மை பயன்படுத்தி இவங்க என்ன செய்யலை, நம்ம இந்த காவிகளுக்கு எதிரான ஆளுக்க அவங்கள நீக்கிறதுக்குரிய எந்த வேலையும் செய்யலை. ஃபார்ம் 8 பயன்படுத்தி பல தடவை எச்சரிக்கை பண்ணணும். அதை பயன்படுத்தி வடநாட்டிலேருந்து வேலைக்கு செய்கிறவன்லாம் வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் ஃபார்ம் 8 மூலமாக இவன் நம்ம தமிழ்நாட்டு ஆள் இல்லைன்னு புகார் கொடுத்து நீக்குங்கன்னு சொன்னோம். இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிளீனாக பாடம் நடத்தப்பட்டு முஸ்லீம்களை நீக்கிறது இந்த மாதிரி புகார் மூலமாக தான் நீக்க முடியும். ஏன்னா நம்ம ஆவணங்கள்லாம் சமர்ப்பிச்சிட்டோம். நீங்கள் சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு எதிராக பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான், இவங்க இந்த அட்ரஸில் கிடையாது அப்படின்னு ஒரு புகாரை ஃபார்ம் 8 அனுப்புனான்னு சொன்னால், அதை விசாரித்து பரிசீலனை பண்ணி உண்மையானு பார்த்து நீக்கணும்னு சட்டம். அதை நீக்கணும், புகார் கொடுத்தோம் நீக்கி விட்றாங்க. அது முஸ்லீமாக இருந்தால் உடனே நீக்கிடுறான். அப்போ தமிழகத்திலையும் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இப்போ நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவ்வளோ தளத்தில் அடிச்சுக்கிட்டோம். அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு நீங்கள் மறு ஆவணத்தை சமர்ப்பிங்கன்னு அவன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். நோட்டீஸ் எப்படி அனுப்பியிருக்கான்னு கேட்டால், அந்த பிஎல்ஓ வழியாகத்தான் அனுப்புகிறான். நிறைய பிஎல்ஓக்கள் அவன் செய்தான்களாக இருந்து கொண்டு அதை தராமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு அனுப்பியிருப்பான், நீங்கள் ஆவணத்தை நீ சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். கொடுத்தா பிஎல்ஓ என்ன செய்யணும், வீடோட உங்களுக்கு ஆவணத்தை சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு புதுசாக ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி அவன் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதிகமான பிஎல்ஓக்கள் என்ன பிஎல்ஓன்னா பூத் லெவல் ஆஃபீஸர், அதான் அந்தந்த வார்டுடைய பொறுப்பாளர். அந்தந்த வார்டுக்கு உள்ள அந்த பூத் இருக்கும்ல, அந்த பூத்துடைய பொறுப்பாளருக்கு தான் பிஎல்ஓமாங்க. அவன்கிட்ட தான் கொடுப்பாங்க தேர்தல் கமிஷன். அவன் என்ன செய்யணும்னு கேட்டால், என் பேர் இருக்குன்னு வைங்களேன், எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. நோட்டீஸ் அனுப்புனான்னா எனக்கு மெயில் அனுப்ப மாட்டான், மெயில் அங்கே கொடுக்கல, ஃபோனில் அனுப்ப மாட்டான். எதில் அனுப்புவான்னு கேட்டால், டைரெக்டாக கொடுக்குற மாதிரி தான் அந்த பிஎல்ஓட்டை கொடுப்பான். இவர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருன்னு சொல்லி அதில் எனக்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் இது நாங்கள் சந்தேகத்தில் வச்சுருக்குறோம், நீங்கள் இந்தியர் தான் என்பதற்குரிய ஆதார் இது மாதிரி ஆவணங்களை எங்களுக்கு சமர்ப்பிங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். அந்த நோட்டீஸில் எல்லாம் அதிகமான பிஎல்ஓக்கள் திருட்டுத்தனமாக கொடுக்காமல் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, இன்றைக்கி கடைசி நாள். அப்போ இந்த பிஎல்ஓக்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருந்தால் உங்கள்கிட்ட தரணும். தராமல் இருந்திருக்கிறாங்க என்பது பார்க்குறோம். இந்த விஷயத்தில் அரசாங்கம் திமுக அரசாங்கத்தில் அவ்வளோ அடித்தாங்க, சரியாக செய்யலை. ஸோ நம்பர்லாம் கொடுத்தாங்க, அது சேர்ப்பதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்யலை. கலெக்டருக்கு தெளிவான உத்தரவு போட்டு நீக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான முயற்சி பண்ணலை. இஸ்லாமிய இயக்கங்களும் பண்ணலை. இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி லாஸ்ட் நாள், இன்றைக்குள்ளே நீங்கள் உங்கள் பிஎல்ஓக்கள்கிட்ட போய் என் பேர் தான் நீக்கப்பட்டு வந்திருக்காடான்னு போய் கேட்கணும். அவங்களாம் தர்ற மாதிரி இல்லை. இன்றைக்கி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அப்படி இருக்கும் என்றால் உடனே ஃபுல்லப் பண்ணி உடனே கொடுத்து செய்யணும். அதனால் இப்போ நம்ம இருக்குன்னு நம்ம லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, அவங்க கூட இல்லைன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு இருக்குன்னு அன்னைக்கு போட்டான்ல, அது வரைவு வாக்காளர் தான், இறுதி வாக்காளர் கிடையாது. உங்களுக்கு எதிராக அவனை புகார் கொடுத்துருந்தான்னு வைங்க, நீக்கியிருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பான், உங்களுக்கு வந்து ஒன்றும் தந்திருக்க மாட்டான். அவன் நீக்கியிருப்பான், பிஎல் ஓட்டை சொல்லியிருப்பான், அந்த பேப்பர் அவனுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தந்திருக்க மாட்டான். இறுதி வாக்காளர் வெளியிடும் போது தான் ஆஹா நம்மளை அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கி இல்லையேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இங்கேயும் அந்த கள்ள வேலை நிறைய பேர் நீக்கிறதுக்குரிய வேலைகளை செஞ்சிருக்கு. இவ்வளோ விழிப்பாக இருந்தும் கூட வந்து இவ்வளோ நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் போதுமான விழிப்பாக இல்லை, அரசாங்கம் வந்து போதுமான விழிப்பாக இல்லை. அரசியல் கட்சிகளும் காவி மட்டும்தான் விழிப்பாக இருக்கிறான் நம்மளை நீக்கிறதுக்குள்ள விஷயத்தில். மற்ற கட்சிகள் எந்தளவு விழிப்பாக இருக்குமோ விழிப்பாக இருக்கவில்லை. இன்றைக்கு தான் கடைசி நாள். அதனால் தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு இது நீதிமன்றத்திலும் கொண்டு போயோ இன்னும் கொஞ்சம் அதிக அவகாசத்தை, இன்னும் ஒரு 10 நாள் அவகாசத்தை வாங்கி இந்த பிஎல்ஓக்கள் செஞ்ச தவறுகள்லாம் எச்சரிக்கை பண்ணி கலெக்டர் மூலமாக அந்த பிஎல்ஓக்கள் மனுக்கள்லாம் கொண்டாந்து மரியாதை ஒப்படைச்சிடணும், அப்போ ஒப்படைச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் தான் இல்லை மேலே உள்ளவர், அவர் மூலமாக ஒரு எச்சரிக்கை பண்ணி அதை உறுதி செய்கிற கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கி தேதி முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இது நீடிக்க சொல்லி இவங்க தேர்தல் கமிஷனுக்கு கோரிக்கை வைக்கலாம், நீதிமன்றத்தை அணுகலாம், அல்லது மக்கள் சக்தியை திரட்டி போராடி கூட அவகாசத்தை நீடிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு லட்சம் 2 லட்சம் பேர் கிட்ட முஸ்லீம்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய நம்பர், லார்ஜ் நம்பர் நீக்கி, ஒரு பகுதியில் 500 200 நீக்கி விட்ருக்காங்க. அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.